வணக்கம் தோழர்களே. அன்னபூர்ணி அரசு என்ற சங்கியால் கேபிட்ரோல் வீடியோக்கள் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருகின்றன. இனி வரும் காலங்களில் கேபிட்ரோல் சேனல் முற்றிலும் முடக்கப்படலாம். ஆகையால் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கேபிட்ரோல் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். என்றும் மக்கள் களப்பணிக்காக இது உங்கள் கூட்டுறா பஞ்சாயத்து கேபிட்ரோல். நன்றி, வணக்கம். எஸ்கியூஸ் மீ. ஆமா, அதே தற்குறி தான் நண்பர்களே. வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. யாராவது தற்குறி மாட்டினாங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? மாட்டிக்கிட்டாரு. தற்குறின்னா என்ன? பிளாஸ் பிளாஸ் சொல்றான் பாத்தீங்களா? சரி, நாங்களும் தற்குறி. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? தற்குறி தற்குறி. அதிமுக வந்துட்டு பிஜேபியுடன் தாலி கட்டி வாழ்ந்துருக்காங்க, விருப்பம் இல்லாமன்னு சொல்றீங்க. தாலி கட்டிக்கிறது மட்டும் தான் அதிமுக. ஆனா ஃபர்ஸ்ட் நைட் விஜய் கூட தான். அண்ணே, எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க? எப்படின்னா என்னால கூட தெரியாதுடா. பேசாம ஒத்துக்கிடுங்கண்ணே. அரசியல் சாக்கடை. நீங்க சாக்கடை. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நான் வந்து ஊழலற்ற மதசார்பற்ற ஜனநாயகத்தை உருவாக்குறது என் கொள்கை. அடிச்சு சொல்றேன். ஒரு பண்ண வேணாம் சரி, எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. என்ன கூட்டணி? மண்ணாங்கட்டி கூட்டணி. என்ன அதிமுக பாஜக ஒன்னா இருக்கிறாங்க. எலெக்ஷன் கிட்ட என்ன பண்ண போறாங்க? அதிமுக பாஜக கழட்டி விட போறாங்க. அதிமுக வெளியே வந்து நாங்க பாஜக உறவு முடிச்சிட்டோம், நாங்க தனியா நிக்கிறோம் சொல்லிட்டு விஜய் கூட சேர போறாங்க. கதை இப்படி போகுதா? அதுல சில சில்லறைங்க விலை கொடுத்து வாங்க போறாங்க. அதுல ஒருத்தர் தான். என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர வேற எண்ணங்கள் எனக்கு இல்லை. என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேல வந்து அதிமுக கொடியோட தான் நான் வந்து போகணும் இல்லையா. யாரு வீட்டு முன்னாடியே போய் காத்து இருக்கிறவன் இந்த ஜெயக்குமார் கிடையாது. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்கும். மகளிர்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய், இலவச பேருந்து, மருத்துவ காப்பீடு திட்டம், குழந்தைகளுக்கு சைக்கிள், காலை உணவு, மதிய உணவு. திராவிட கட்சிகள், திராவிட மாடல் ஆட்சி எல்லாமே பார்க்கும்போது தமிழகம் இந்தியாவில சிறந்து விளங்குது. இங்க எல்லாமே சரியா இருக்கும் போது என்ன புடுங்க வந்தாரு விஜய்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவர் ஏன்ட கேட்டா கட்சி ஆரம்பிச்சாரு. என்னடா சொல்ற? ஏன்ட கேட்டாங்க கட்சி ஆரம்பிச்சாரு. பிஜேபி கேட்டு இனி உள்ள காலங்கள்ல மதத்தை வச்சு நசுக்க வராங்க. இந்துத்துவா தான், ஆர்எஸ்எஸ் தான், பிஜேபி தான் தமிழகத்துல ஏறி மிதிச்சு உட்கார போறாங்க. உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பால்சாரதி. அடுத்த 31ல இன்னும் ஏறிடுவாங்க. நாங்கெல்லாம் ராவான ரவுடி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்ட பிறகு நமக்கு சாதி மத மரியாதை இருக்க கூட சொல்றதானே விஜய் கிடையாதுன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விஜய்க்கு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஏங்க, அவர் இப்பதான் பான் பேபிங்க. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் குழந்தை தான். விளையாடி தப்பு சொல்லுங்க. ஏய், ஃபுல் லாக்டவுன்ல கடத்தல், கொலை மிரட்டல் எல்லா வழக்கும் உங்க மேல இருக்கு. என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா இருக்கு தம்பி. சீச்சி, ரஷ்யாக்கு போய் டாக்டர் படிச்சு வந்தாம ரொம்ப டீசென்ட்டா இருக்கீங்க. காமராஜர் எங்க தாத்தா, அதுக்கப்புறம் எல்லாம் ஊழல் தான். காமராஜர் எங்க தாத்தா. என்னது பாக்குறீங்க? நாடாரா ராயபுரமா? ஆமா, பால்ல புடிங்கி வெளியே எறிஞ்சிருவேன். காமராஜருடைய ஆட்சி காலத்துல தான் தமிழகம் கடன்ல போனது. ஊழல் என்ற ஒன்று காமராஜர் ஆட்சியில் இருந்து தான் ஆரம்பிச்சது. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க என்ன எங்கேயோ போறீங்க. அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. என் செருப்பும் உங்க செருப்பும் ஒரே பிராண்டடா இருந்துச்சா, அதனால ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாரு மனசாட்சியோட தான் பேசுறியா? சப்போர்ட் கொடுத்தாங்க. நாங்க தல ரசிகர் யாரும்
ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? டேய் வா. நீல வா. டேய் கபிலா வா. ஏய் வாடா. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் ராமனோட பெரிய ஆட்டக்காரன்பா. என்ன சொல்ற? நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? சாமி பாட்டு போற டைம்ல இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுறாங்க செட்டுக்காரங்க. ஆமா ஆடு ஆடு நார்மலா பாட்டு ஆட முடியாது. ஃபுல் தமிழ்ல தான் ஆட முடியும். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி இன்னைக்கு. தற்குறி 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 ஆச்சரியக்குறி ஆரியக்குறி ஆச்சரியக்குறி ஆரியக்குறி ஆச்சரியக்குறி ஆரியக்குறி 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 தற்குறி 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 ஆரியக்குறி தற்குறி 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 ஆரியக்குறி ஆச்சரியக்குறி. என்னைக்கு நீ இந்த சர்க்கார் படம் மாடுலேஷன்ல பேசுறத நிறுத்துறியோ, ஆமா, அன்னைக்கு தான் உன்னை மக்கள் அரசியல்வாதியா பாப்பாங்க. அது வரைக்கும் நீ ஜோக்கர் தான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.